அப்போது அக்குபஞ்சருடைய மரபு வழி மரபு தத்துவம் பிழாமல் இருக்கணும், அந்த சித்தாந்தத்தோட அக்குபஞ்சர் மருத்துவம் காலத்துக்கும் நிலைச்சி நிற்கணும் அப்படின்னா எப்படி இந்த மரபொழி மருத்துவங்கள் சித்தா ஆயுர்வேதா ஹோமியோபதி மாதிரியான மரபொழி மருத்துவம் யுனானி இது எல்லாமே இன்றைக்கி அழிஞ்சு போச்சோ அதற்கான காரணமாக என்ன அப்படின்னா ஆங்கில மருத்துவத்தோட கலப்பு தான். ஸோ அந்த கலப்பிலேருந்து அக்குபஞ்சரை காப்பாற்றணும் அப்படின்னா ஏன் இந்த அக்குபஞ்சரை ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும், இவ்வளோ விஷயம் பேசுகிறேன் அப்படின்னா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது எங்களுடைய மருத்துவம், அதனால தான் நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்க, இதுக்கு சித்தா ஆயுர்வேதாக்கு இவ்வளோ பேச மாட்டேன்றீங்க. இது இல்லை என்னுடைய கான்செப்ட். என்னென்னா அக்குபஞ்சர்ன்றது மருந்தில்லா மருத்துவம், இதுதான் இதோட பேஸ். நான் இவ்வளோ பேசுகிறதுக்கான காரணம் இதுதான். இதில் நீங்கள் எந்த மருத்துவத்தையும் முதல்ல கலக்க முடியாது. ஏன்னா இதோடைய தத்துவம்ன்றதே மருந்தே இல்லாத ஒரு மருத்துவம். இங்கே எல்லாமே மருந்து இருக்கிற தத்துவம். இப்போ இந்த சித்தா ஆயுர்வேதா மருந்து இருக்கிறதுனால தான் ஈஸியாக ஆங்கில மருத்துவம் இதில் கலந்துச்சு. ஏன்னா மருந்து ஒன்று கொடுக்குற ஒரு புறப்பொருள் கொடுக்கறதுனால அப்போது இதோடைய நோயறிதல் முறையை எல்லாத்தையும் இந்த மாதிரி ஆங்கில மருத்துவத்தை பேஸ் பண்ணி வச்சுக்கலாம், மருந்து மட்டும் நீங்கள் அதை கொடுத்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வந்துட்டாங்க. ஆனால் அக்குபஞ்சரில் அப்படி செய்ய முடியாது. என்ன தலைக்கீழ நின்னாலும் அக்குபஞ்சரை பொறுத்த வரைக்கும் ஆங்கில மருத்துவத்தோட எதையுமே கலக்கவே முடியாது. அந்த லேப் ரிப்போர்ட்ஸை பார்த்து இங்கே எப்படி புள்ளி தேர்வு எடுக்க முடியும்? அந்த லேப் ரிப்போர்ட்ஸில் காட்டுற விஷயத்துக்கும் புள்ளி தேர்வுக்கும் சம்மந்தமே இல்லை. எந்த வகையிலுமே சூஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா அந்த இருக்க புள்ளி அப்படிங்கிறதே உலக அளவில் WHO கொண்டு வந்த சிஸ்டம் பிரகாரமே அந்த நம்பர் சிஸ்டம், அதாவது எல்லாமே முதல்ல சீன மொழியில் தான் கிடச்சிது. அந்த அக்குபஞ்சர் புள்ளிகள் சீன புக்கிலேருந்து தான் நமக்கு கிடச்சிச்சு இல்லையா? அதை தான் ஆய்வுப்படுத்தி அதுக்கு ஜப்பான்னா சீனா இணைஞ்சி நம்பர் சிஸ்டம் ஒன்று போட்டாங்க. இதுக்கு நம்பர் SP9, SP1, SP2, ST45 அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சிகிச்சைகளுக்கும் நம்பர் சிஸ்டம் ஒன்று போட்டாங்க. அப்போ அந்த SPSTக்கு பின்னாடி என்ன அப்படின்னா, எஸ்பிங்கிறது நேரடியாக ஸ்ப்ளீன் அப்படின்னாலும் மூலகங்கள் சேர்ந்தது தான் அது நீங்கள் ஸ்ப்ளீனுடைய பாதிப்பு. இப்போது ஆங்கில மருத்துவம் சொல்கிற மாதிரி இப்போ ஏதோ ஒரு மண்ணீரலில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு அவன் ஸ்கேனை பார்த்து சொல்கிறான், இறைப்பையை பார்த்து சொல்கிறான். அதை வச்சு ஸ்ப்ளீனில் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதோ இல்லை ஸ்டமக்கில் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதோ ரொம்ப தவறானது. அதில் செட் ஆகாது, சுத்தமாக அது பேத்தனம். அக்குபஞ்சர் மருத்துவ தத்துவத்துக்கும் அதுக்குமே நேரடி எதிரானது. அக்குபஞ்சர் தத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலம் உலகம் SP அப்படிங்கிற SP1 அப்படின்னா எர்த் அப்படின்ற நிலம் மூலகமும் வுட் அப்படிங்கிற மரம் மூலகமும் சேர்ந்ததான் SP1. அப்போது எர்த்துன்ற நிலம் மூலகமும் மரம் மூலகமும் தான் நாடியில் புள்ளி தேர்வாக காட்டினா மட்டும்தான் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். SP1ன்றது பிற்காலத்தில் தான் WHO அந்த மாதிரி கொண்டு வந்தானே ஒழிய ஆதி காலத்தில் இப்போ நீங்கள் சீனாலேருந்து அந்த புள்ளிகளை எடுத்தீங்கன்னா கூட அதில் SPSTன்னு தான் போடலையே. சீன மொழியில் அதற்கான சிம்பல், அந்த குறியீட்டுக்கான அதாவது என்ன சொல்ற பொருள் வேறு, அது சொல்கிற அர்த்தமே வேறு. பிற்காலத்தை WHO ஒரு இதுக்கு கொண்டு வரணுன்றதுக்காக இதில் நிலம் எப்படி அதை ஸ்ப்ளீன் அப்படின்னு கொண்டு வந்தானா, இப்போ ஸ்ப்ளீன் அந்த பஞ்சபூதங்களில் நிலம் மரம் அப்படின்ற புள்ளிகள் இருக்கிறதுனால நிலம் மரம் அப்படிங்கிறத தான் குறிக்குது. அப்போ நிலம் தானே முதல்ல வந்திருக்கு. அப்போ நிலமில் ஸ்ப்ளீன் ஸ்டமக் 2 இருக்குது. அப்போது அதில் ST இருக்குது. அப்போ STலையும் என்னது, நிலம் எர்த்து, இங்கே ஒரு நிலம் எர்த்து, நிலம் மரம், இங்கே ஒரு நிலம் மரம். இதை வச்சு பஞ்சபூதங்களில் வெப்பம் குளிர்ச்சின்ற தத்துவத்தை பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் இது குளிர்ச்சியாக இருக்கிறதுனால இது ஸ்ப்ளீனாக வச்சுக்கலாம், இது வெப்பமாக இருக்கிறதுனால இதை ஸ்டமக்காக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அனுமானத்தில் வச்சுக்கிட்டது தான். ஆதி காலத்துலேருந்து இல்லை. ஆதி காலத்தில் அதை நிலம் மரம், நிலம் காற்று, நிலம் நீர் அப்படிங்கிற பஞ்சபூத தத்துவங்களை தான் அந்த புள்ளிகள் குறிக்கிறது. அப்போது அந்த SPங்கிற இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலம் மரம் அப்படிங்கிற அப்படி தான் இருக்குது. அதை இவன் ஒன்றா நிலம் மரம் அப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கிறதுனால சிம்பிளாக வச்சுக்கிறதுக்காக அதை ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தி அந்த ஆய்வின் வழி தான் குளிர்ச்சி உறுப்புகள்லாம் SP, வெப்ப உறுப்புனா ST அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு அவன் வந்தான். இப்படி தான் WHO இந்த அக்குபஞ்சர் புள்ளிகள் ஒருங்கிணைத்த அந்த குழு செய்த ஒரு விஷயம், ஆய்வில் செய்த விஷயம் ஒழிய இதுக்கு பின்னாடி உறுப்புகள் கிடையவே கிடையாது. இப்போ இதை ஆங்கில அரசு எடுத்துக்கிட்டு, அக்குபஞ்சர் அரசாங்கம் எடுத்துக்கிட்டு இதை உறுப்புகளை பேஸ் பண்ணி SP இருக்குது, ST இருக்குது, அப்புறம் KI இருக்குது, எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி உறுப்புகளை சம்மந்தப்பட்டதாக மாற்றுறதுக்காக
அதாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு இங்கே லிவரில் பிரச்சனை இருக்குது, ஸோ லிவருக்கான புள்ளி கொடுங்க அப்படியே மாதிரியான குளறுபடிகளை அவங்க கொண்டு வந்து இணைச்சாங்க அப்படின்னா அக்குபஞ்சர் தத்துவத்தை இழந்துடும். இன்றைக்கி அதோடைய ரூல்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப கிளியராக எஸ்பி எஸ்டி அப்படிங்கிறது உறுப்புகளை குறிக்கலை அப்படிங்கிற வார்த்தையை அங்கே ஆணித்தரமாக கொடுக்கணும். இல்லை பிற்காலத்தில் இதை வச்சு அக்குபஞ்சர் மருத்துவத்துடைய சித்தாந்தத்தையே குலைச்சிடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எஸ்பிஎஸ்டிங்கிறது ஆங்கில மருத்துவத்தோட சிம்பிள். ஸோ அதை வச்சு இதை கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா என்றைக்கிட்டாப்பா ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியான வாய்ப்புகளில் தான் சித்த மருத்துவமும் சிக்கிடுச்சு, ஆயுர்வேதமும் சிக்கிடுச்சு, யுனானியும் சிக்கிடுச்சு, ஹோமியோபதியும் சிக்கிடுச்சு. இன்றைக்கி எந்திரிக்கவே முடியாமல் கீழே எப்போ எந்திரிக்க முடிஞ்சாலும் கீழே விழுந்துடுறான். அந்த அளவுக்கு காலை போட்டு அழுத்தி வச்சுருக்க ஆங்கில மருத்துவம். அந்த இடத்துக்கு அக்குபஞ்சர் போகாமல் இருக்குன்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன இடங்களை வந்து மாற்றம் செய்யணும். கண்டிப்பாக இங்கிலீஷ் மெடிசனோட பாடி சயின்ஸ் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணவே கூடாது. அவன் எத்தனை சொன்னாலும் சரி, இத்தனை மணி நேரம் நீங்கள் சொல்லித்தரணும், டீச் பண்ணணும், சொல்லித்தரதுக்கு 1000 விஷயங்கள் இருக்குது. நானே ஒரு யூடியூப்பில் எனக்கு தெரிஞ்ச இவ்வளோ விஷயங்கள் என்னால் பேச முடியுது அப்படின்னும் பொழுது இதை என்னை விட மேம்பட்ட ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் எங்களுடைய மாஸ்டர்ஸ் அவங்க நினச்சாங்கன்னா 5.5 ஆண்டு காலம் இல்லை 10 ஆண்டு காலங்கள் கூட அக்குபஞ்சர் சயின்ஸை சொல்லிக் கொடுக்கலாம். அதனால் எந்த விஷயத்துலையும் காம்ப்ரமைஸ் ஆகாத, லேபை கலக்காத, அதை ஸ்ட்ரிக்டாக அதை ரெஜிஸ்டர் பண்ணுற போது இதை மாதிரியான எந்த விஷயமும் எந்த மருத்துவத்தோடைய கலப்பும் இதில் இல்லாத அளவுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் என்ன செய்வாங்க இதில் கலப்புகள் அப்படின்னா சித்த மருத்துவத்தை சேர்த்துருவாங்க. ஏன் அப்படின்னா சித்த மருத்துவத்தோடு இணைச்சிடுவாங்க. ஏன் அப்படின்னா சித்த மருத்துவமும் பஞ்சபூதங்களை பற்றி பேசுது. வாதம், பித்தம், கபம் இந்த மாதிரி ஆய்வு பண்ணி வாதம்னா வாதம், பித்தம், கபம் இதெல்லாம் வந்து காற்று மூலகம், நீர் மூலகத்தை, அப்புறம் மரம் மூலகத்தை குறிக்கிற வார்த்தைகள். அதனால் இது ரெண்டுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி அதோடைய தத்துவத்தை இதை நுழைக்க பார்த்து அப்புறம் அக்குபஞ்சர் தத்துவத்தை குறைச்சிடுவாங்க. ஏன்னா இப்படி தான் 2 மருத்துவங்களை பார்த்து தான் அக்குபஞ்சர் வந்து ஆரம்ப கட்டத்தில் இந்தியாவுக்குள்ளே அறிமுகமாச்சு. இதோட சித்த மருத்துவம் பார்க்குறது, அப்புறம் வந்து சித்த மருத்துவத்தோட நோயெழுத்தலை வச்சுக்கிட்டு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது, அக்குபஞ்சர் நாடியாருக்கு பார்த்ததை வச்சுக்கிட்டு சித்த மருத்துவத்தோட மருந்தை கலந்து கொடுக்குறது, இதையே சாப்பிடுங்க அப்படின்னு கொடுக்குறது. இப்படியான ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ், முரண்பாடுகள் வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 2 மருத்துவ கலப்புகளை கொண்டு வந்தாங்க. இது டாக்டரையும் குழப்பும், பேஷண்ட்டையும் குழப்பும், தத்துவத்தை சிதைச்சிடும். அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக எந்த மருத்துவத்தோடைய சித்தாந்தமும் இது கிடையாது. இது சொல்கிற பஞ்சபூதங்கள் வேறு, சித்த மருத்துவம் சொல்கிற பஞ்சபூதங்கள் வேறுன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது பாடத்துக்கு அமைக்கணும். எந்த மருத்துவத்தையும் இது கூட கலக்காத அளவுக்கு இல்லை. ஏன்னா இது எல்லாமே நம்ம மூதாதையர்கள் மிக மிக தெளிவாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோ பெரிய ஞானி திருவள்ளுவர், அவ்வளோ உலகத்தை அறிஞ்சவர், மிக தெளிவாக மருந்தனை வேண்டாமான்னு அடித்து பேசியிருக்கார். அப்படின்னா அவர் எவ்வளோ தெளிவாக இருந்திருக்கார். அதை மறுத்து பேசுங்க எவனுக்காவது முடியுதா? உலக அளவில் இத்தனை மருத்துவத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கானுங்களே, அது எப்படி அவர் மருந்தனை வேண்டாமாம் யாக்கைக்கு சொன்னாருன்னு இன்னைக்கு எவனாவது வாயை திறக்க முடிஞ்சுதா? திருக்குறளை மாற்ற முடிஞ்சுதா? அதை சிதைக்க முடிஞ்சுதா? அப்படின்னா அது எந்த அளவுக்கு அதோடைய உறுதித்தன்மையில சரியாக இருக்குது, பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்தும் அதோடைய தன்மையிலேருந்து மாறாமல் இருக்குது. அப்படின்னா திருக்குறள் மிக மிக ஆழமான விஷயங்களை மாற்றவே முடியாத காம்ப்ரமைஸான இடத்துல உறுதித்தன்மையோடு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கு. ரொம்ப தீவிரமாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு. அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை தான் நம்ம இன்றைக்கும் செஞ்சு வைக்கணும். அப்போ தான் திருக்குறள் மாதிரி எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் அதை உடைக்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது. அது எப்போவுமே உலக பொதுமறையாக திருக்குறள் இருக்கிற மாதிரி உலக பொது மருத்துவமாக அக்குபஞ்சர் இருக்கும். எத்தனை மருத்துவங்கள் பிற்காலத்தில் வந்தாலும் இதை ஒன்றுமே தொடவே முடியாது, சீண்ட முடியாத அளவுக்கு ஒரு இடத்துல போய் இருக்கும். ஏன்னா நம்ம முன்னோர்கள் எல்லாத்தையுமே நேரடியாக சொல்லலை, மறைமுகமாக சொன்னதெல்லாம் இன்றைக்கி அது அழியாமல் இருக்குது. இதை ஒரு உதாரணமாக சொன்னேன்னா உமர் ஃபாரூக்கோட நிறைய நூல்களை பற்றி பேசியிருந்தேன் இல்லையா. இன்றைக்கி நான் வந்து கோடிக்கால் பூதம் அப்படிங்கிற நூல் பற்றி சொல்லணும். சும்மா ஒரு ஹிண்ட்டு தான், அதனுடைய எதுவும் இல்லை, நூலுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வேறு விஷயங்கள் தான். கொரோனா காலத்தை பற்றின ஒரு ஒரு கொரோனா இறப்பு இல்லை வந்து நிகழ்ந்த ஒரு துயர சம்பவத்தை தான் அவர் பதிவு செஞ்சுருக்காரு. அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. உள்ளுக்குள்ளே அந்த புத்தகத்தை வாசிக்கிற ஒவ்வொருத்தருக்குமே ஒரு 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 மிகப்பெரிய ஒரு மிக துல்லியமான பார்வையை வந்து அந்த புத்தகம் வந்து கொடுக்குது. கோடிக்கால் பூதம் அப்படிங்கிறது இந்த கொரோனா காலங்கள் நடந்த அட்டூழியங்களை நேரடியாகவும் மறைமுகமாகவும் பதிவு செஞ்சுருக்க நூல் அது. நம்ம மூதாதையர் எப்படி வந்து தன்னுடைய புராணங்களை இதிகாசங்களையும் மறைப்பொருளாக வச்சுக்கிட்டு பல விஷயங்களை வெளிப்படையாக சொன்னாங்களோ அதே மாதிரி இந்த நூலுக்குள்ளேயும் பல மறைப்பொருள்கள் இருக்குது. ஒன்றுமே வேணால் இதோடைய தலைப்பு மட்டுமே சொல்கிறேன்.
கோடிக்கால் பூதம் அப்படிங்கிறத அந்த நூலாசிரியர் புத்தகத்தோடைய அட்டைப்படத்தில் மாஸ்க் அப்படிங்கிற ஒரு சித்திரத்தை உறைஞ்சி அது கீழே கோடிக்கால் பூதம் தான் சொல்லியிருக்காரு. எல்லாருமே என்ன நினைப்போம்னா மாஸ்கை தான் அவர் வந்து கோடிக்கால் பூதம் சொல்கிறாரு. ஏன்னா மாஸ்க் வந்து நிறைய ஹோல்ஸ் இருக்குல்ல, 1000 ஹோல்ஸ். ஸோ அதை கோடிக்கால் பூதம் அப்படின்னு சொல்கிறார் போல இருக்கு. இப்படிங்கிற பொதுவான விஷயத்தை தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ரொம்ப தப்பு. இந்த புத்தகத்துக்கு அப்புறம் முளைக்க போகிற கோடிக்கணக்கான சிக்கல்களை பற்றி குறிப்பிடுதா அந்த கோடிக்கால் பூதம். இனி கோடிக்கணக்கான பூதங்கள், சிக்கல் அப்படிங்கிற பூதங்கள் பல்வேறு இடங்கள்லேருந்து, உலக அளவுலேருந்து பல பூதங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அலாவுதீன் அப்புறம் அற்புத விளக்க தேய்ச்ச உடனே கிளம்பி வரா மாதிரி கிளம்பி வரப்போகுது. ஆயிரங்கள் கால் கொண்ட பூதங்கள் வரப்போகுது. ஏகப்பட்ட சிக்கல்கள் வரப்போகுது எதிர்காலத்தில். இதுக்கப்புறம் இந்த கொரோனா காலம் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய சிக்கல்களை நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோன்றத முன்னாடியே இந்த நூலாசிரியர் மூதாதையரா மாதிரியே அறிவித்திருக்கார். நம்ம மூதாதையர்கள் மாதிரியே முன்னாடியே சொல்லிட்டார் எதிர்காலத்தை கணிச்சு. இன்றைக்கி கோடிக்கணக்கான பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் வந்துகிட்டே தான் இருக்குது. ரொம்ப மிகச்சரியான ஒரு தத்துவத்தை அதுக்கு பின்னாடி மறைச்சி வச்சு எதிர்காலத்தில் நடக்க போகிற சம்பவங்களை, சிக்கல்கள் அப்படிங்கிறத சிக்கலை தான் நம்ம இனிமேல் ஃபேஸ் பண்ண போகிறோம். கோடிக்கணக்கான சிக்கல்கள் புதுசாக முளைச்சிக்கிட்டே இருக்கும். இப்படி பூதத்தோட கால் வந்து வெட்ட வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா, ராவணன் தலை மாதிரி. அது மாதிரியே வெட்ட ஆயிரக்கணக்கான விஷயங்கள் முளைச்சிட்டே இருக்கும். அப்படி இன்றைக்கி நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனை இல்லாத நாள் இல்லை, கரப்ஷன் இல்லாத நாள் இல்லை, கரப்ஷன் இல்லாத மனிதர்கள் இல்லை. எல்லா துறையிலே கரப்ஷன், எல்லா மனிதர்கள்கிட்டே கரப்ஷன். பணத்தை கொடுத்து மனிதர்களோட மனிதத்தன்மையை அழிச்சிட்டாங்க. அந்த மாதிரி சிக்கல் வரும்ன்றது தான் முதல்லையே கோடிக்கால் பூதம். ஒரு பூதம் தன்னுடைய கோடி கால்களை வச்சு இந்த உலகத்தில் இருக்க மொத்த பேரையுமே கரப்ஷனில் கொண்டு வர போகுது அப்படிங்கிற தத்துவத்தையும் சேர்ந்து சொன்ன நூல் தான் கோடிக்கால் பூதம். இப்படித்தாங்க நம்ம மூதாதையர் இருந்திருக்காங்க. பாரதியார் வந்து அடுத்து உமர் ஃபாரூக். அப்படி ஒவ்வொரு நூலுமே எதிர்காலத்தை பற்றி ரொம்ப துல்லியமாக சொல்லுது. அவருமே ஒரு பழங்குடியினராக இருந்திருக்கலாம் மேபி. ஏன்னா இல்லைன்னா பழங்குடியினர் தான் மிகச்சரியாக குறி சொல்கிறதில்ல, வேறு யாரையுமே சொல்ல முடியாது. எதிர்காலத்தை பற்றி மிகச்சரியாக கணிக்கிறவங்க சித்தர்கள் தான். அதே சித்தர்களும் நம்ம மூதாதையர்களும் பழங்குடியினர்கிட்டேருந்து தான் இந்த தத்துவத்தை கற்றுக்கிட்டாங்க. அப்போ அவர் ஒரு பழங்குடியினராக தான் இருப்பார் நிச்சயமாக அப்படிங்கிறது தெரியுது. சரி, ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அவருடைய மரபு பற்றி நம்ம இப்போ பேச வேணாம். நமக்கு இப்போ இருக்கிற ப்ரெசண்ட்டை பற்றி பேசுவோம். அப்போது இந்த கோடிக்கால் பூதம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஆங்கில மருத்துவமும் மத ரீதியாகவும் மருத்துவம் ரீதியாகவும் இன்றைக்கி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து குழப்பங்கள் வரப்போகுதுன்றத ஒரு முன்னாடியே இண்டிகேட் பண்ணிட்டார். ஒரு ரெட் சிக்னல் கொடுத்துட்டார், ஒரு குறிப்பை கொடுத்துட்டார், ஒரு க்ளூவை நமக்கு கொடுத்துட்டார். கேர்ஃபுல்லாக இருங்க அப்படிங்கிறது. நம்ம தான் எல்லாருமே அப்படியே ஒரு மேம்போக்குத்தனத்தில், ஒரு மௌடிகமான ஒரு மனநிலையில் இதெல்லாம் புரிஞ்சிக்காமல் இன்றைக்கி சிக்கல்குள்ளே மாட்டிக்கிட்டு இன்றைக்கி அவதிப்பட்டு இருக்கோம். பரவாயில்ல, எங்கே வந்து பிரச்சனை இருக்கோ அங்கே தான் சொல்யூஷன் இருக்கும் இல்லையா? அதானே பிரபஞ்சத்தோட நியதி. எங்கே தொலைச்சோமோ அங்கே தானே தேடணும். அப்போ இங்கே தானே பிரச்சனை இருக்குது, அப்போ இங்கே தான் அதுக்கான சொல்யூஷன் இருக்குது. நிச்சயமாக ஒவ்வொரு கால் பூதத்தை உடைக்கிறதுக்கும் அதை வெட்டுறதுக்கான சொல்யூஷனும் அந்த பூதத்துக்கிட்டே இருக்குது. சரியா? தொடர்ந்து நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய காணொளிகளில் இருந்து வழியாக இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி பேசுவோம். நன்றி.